வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மில் சைடில் வைக்கிற பேக்கெட்டும் சென்டரில் பெல்ட்டும் எப்படி வைக்கணும் அப்படின்னு 2 டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேல் பார்ட் வரைஞ்சிடலாம். 9 to 10 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்குள்ள அளவு தான் வரைய போகிறேன். மார்பு சுற்றளவு 9 இன்ச் இருந்தது. தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டு மொத்தம் 10 இன்ச் கணக்கு பண்ணி நான் இந்த துணியை 4ஆக மடிச்சிருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுக்கோங்க. உயரம் 13 இன்ச். 2 சைடு எடுத்துக்கோங்க. கழுத்து 2 இன்ச் கொடுக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். கழுத்தோட உயரம் 5 இன்ச் கொடுத்துருக்கேன். ஷோல்டர் நான் 5.25 கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கு கை ஜாயின் பண்ண மாட்டோம். ஜாயின் பண்ணாமல் தான் தைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆம்கோல் அளவு 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் அளவு நம்ம 5.25 எடுத்திருந்தோம். அதே அளவு கீழே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாகவும் போட்டு கட் பண்ணலாம். ஆனால் அது அந்தளவுக்கு ஷேப்பாக இருக்காது. அதனால் மேலே மார்பு சுற்றளவு எடுத்த அளவை விட 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம இந்த துணியை 4ஆக மடக்கும் போதே மார்பு சுற்றளவு 9 கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக சேர்த்து தான் கணக்கு பண்ணி 10 இன்ச்சாக மடக்கி வச்சுருந்தோம். இப்போ நம்ம அந்த 9 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவு 9 இன்ச் வரும். கீழே இடுப்பு உயரம் 8 இன்ச் வரும். ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் நம்ம ஷேப் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கழுத்து மட்டும் கட் பண்ணலை. உள்ளே உள்ள துணியை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா இந்த கிளாத்தை தான் நம்ம அடித்து திருப்புவோம். இப்போ நாம் ஒரு கிளாத்தில் மட்டும் கழுத்தை கட் பண்ணிடலாம். இந்த துணியை வச்சு இன்னொரு சைடும் வரைஞ்சிக்கோங்க. அதே 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு துணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கழுத்தை கட் பண்ணிடலாம். இப்போ நாம் கீழே உள்ள பார்ட் எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இடுப்பு சுற்றளவு 8 இன்ச் இருந்தது. அதை விட நான் எக்ஸ்ட்ரா 4 இன்ச் எடுத்திருக்கேன். எனக்கு துணி காணலை அப்படிங்கிறதுனால 4 இன்ச் தான் எடுத்திருக்கேன். துணி வீதியாக இருந்தது. உங்களுக்கு சுருக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எடுத்துக்கலாம். உயரம் மேலே 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு 20 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை 2ஆக கட் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம கழுத்தை ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அடிச்சிடலாம். நம்ம இதில் ஒரிஜினல் கிளாத்தே டபுளாக போட்டிருக்கோம், ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படிங்கிறனால. இப்போ நம்ம மடக்கி அடித்தாச்சு. இப்போ சைட்லேயும் ஃபுல்லாக நீங்கள் மடக்கி அடிச்சிருங்க. இப்போ
இப்போ நம்ம டாட் பிடிக்க போகிறோம். சென்டர்லேருந்து 2.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 3 இன்ச்சுக்கு தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் பிடிச்சிடலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. டாட் பிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு கழுத்தையும் நம்ம அடிச்சிடலாம். இப்போ இந்த சென்டரில் உள்ள பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி அடிச்சிடலாம். சைடில் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் நீங்கள் கேட்ட டவுட்டை கிளியர் பண்ணுறோம். இப்போ நம்ம டாட் பிடிச்சிடலாம். இப்போ நம்ம 2 சைடும் டாட் பிடிச்சாச்சு. 2 சைடும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஷோல்டர் அடிச்சிட்டோம். ஷோல்டரில் வந்து நம்ம கை தனியாக ஜாயின் பண்ண மாட்டோம். அதனால தனியாக ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு சைடு மட்டும் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கெலாம் தைப்போம்ல, அந்த மாதிரி தான் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தைக்காத சைடை இந்த இது மேலே வச்சு ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சிருங்க. ஒரு 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி இது மேலே வச்சு ஃபுல்லாக அடிச்சிருங்க. இப்போ இதை திருப்பி ஒரு அமுக்கடி. இந்த துணி வந்து 1 இன்ச் எடுத்தாலே போதும் தான், 1 இன்ச்சுக்கு மேலே எடுக்காதீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி மடக்கி அடிச்சிருங்க. நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த சைடும் அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டரை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பட்டி மாதிரி கொடுக்க போகிறோம் கொக்கி வைக்கிறதுக்காக. ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை 2ஆக மடக்கிட்டு சைடு வர கிளாத்தில் மேல் பக்கம் வைக்கணும். இப்போ மடக்கி ஒரு அமுக்கடி அடிச்சிருங்க. உள்ளே மடக்கிட்டு ஒரு தையல் தச்சு விட்ருங்க. அந்த சைடு வந்து நம்ம மேலே அடித்து உள்ளே திருப்பணும். இந்த சைடு வந்து உள்ளே அடித்து வெளியே திருப்பணும்.
அதே மாதிரி அமுக்கடி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கிளாத் உங்களுக்கு நல்லா திரும்பும். இந்த சைடு திருப்பிட்டு இப்போ இந்த ரெண்டையும் ஒன்று போல் வச்சு கீழேருந்து ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் கொக்கிக்கு வி வைப்போம்ல, அதே மாதிரி 2 வி மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சு அந்த கீழே உள்ள பாட்டை மட்டும் தச்சு விட்ருங்க. இப்போ நீங்கள் கொக்கி மாட்டும்போது இது க்ளோஸ் ஆகி வரும். இப்போ கீழே உள்ள பாட்டுக்கு நம்ம சுருக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு சுருக்கு வைங்க. மேலே உள்ள இடுப்பு சுற்றளவை தைக்கும்போது இதில் கொஞ்சம் வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுக்குள்ளே வர்ற மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. இதில் பை வைக்கிறதுக்காக நான் வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். உயரம் வந்து ஒரு 10 இன்ச் வர மாதிரியும் அகலம் வந்து ஒரு 8 இன்ச் வர மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. அந்த மடிப்பு பகுதியில் ஒரு 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே தச்சு விட்டுருங்க. இப்போ இந்த கிளாத்தை திருப்பி போட்டுட்டு அது மேலேயும் ஒரு அமுக்கடி மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அந்த பாவாடையோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பாக்கெட்டை வச்சுக்கோங்க. இப்போ இதில் மேலே உள்ள கிளாத்தில் தான் நம்ம தையல் போட போகிறோம். அடியில் உள்ள கிளாத்தை உள்ளே நவுட்டி விட்டுருங்க. உள்ளே நல்லா நவுட்டி விட்டுட்டு மேலே உள்ள கிளாத்தில் மட்டும் தையல் போடுங்க. தையல் கீழே உள்ள கிளாத்தில் படக்கூடாது. மேலே உள்ள கிளாத்தில் மட்டும்தான் தைக்கணும். மேலே உள்ள பாட்டும் ஸ்கர்ட்டும் சேர்ந்த மாதிரி தைச்சி விட்டுருங்க. இப்போ இதை இந்த எண்டில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அது திரும்பும் போது உங்களுக்கு நல்லா அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ திருப்பிட்டு இப்போவும் இந்த கிளாத்தில் நம்ம தைக்கவே கூடாது. இதுக்கு மேலே ஒரு அமுக்கடி மட்டும் நம்ம தைச்சோம்ல ஆல்ரெடி, அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதை அப்படியே உள்ளே திருப்பிடுங்க. அப்படியே உள்ளே திருப்பியிருக்கோம். திருப்பிட்டு மேலே அந்த சுருக்கு வச்சுருக்கோம்ல, அந்த சுருக்கோடு சேர்த்து அந்த பாக்கெட்டை அப்படியே தச்சு விட்டுருங்க. பாக்கெட்டில் வெளியில் ஒரு அரேஞ்ச் தெரியுதுல, இந்த அரேஞ்ச் துணியில் தான் அது வந்து நம்ம பாவாடையை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ அந்த அரேஞ்ச் துணியில் தான் நம்ம தையல் போடுவோம். இந்த பாக்கெட்டில் ஒரு கை மட்டும் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு மேலே மட்டும் தையல் போட்டு விட்டுருங்க. எப்போவுமே நம்ம மேல் பாட்டும் கீழ் பாட்டும் ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தான் தைப்போம். ஆனால் இதில் கெட்ட பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தான் தைக்கணும்.
இந்த துணி வந்து நல்ல பக்கத்து சைடு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கெட்ட பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை நம்ம வச்சு தைச்சோம். இப்போ இந்த துணி மேலே பார்த்து இருக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த கிளாத் வந்து 2.5 இன்ச்சுக்கு நீளமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து 2 ரோப் மாதிரி வரும் சென்டரில் பெல்ட் வைக்கிறதுக்காக. அந்த ரோப்பை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை 2 சைடும் மடக்கிட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரோப்பை டாட்லேருந்து கரெக்டாக 1 இன்ச் தள்ளி 2 சைடும் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பெல்ட்டுக்காக வெட்டி வச்சுருக்கோம்ல இந்த கிளாத்தை ஒரு சைடு லைட்டாக மடக்கிட்டு இப்படி ஃபுல்லாகவே வச்சு அடிச்சிடலாம். அடிக்கும்போது இந்த ரோப்பை மட்டும் உள்ளக்க விட்டு அடிச்சிருங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். இன்னொரு சைடு அடிக்க போகிறோம். 2வது சைடும் அதே மாதிரி லைட்டாக மடக்கிட்டு கரெக்டாக அந்த ரோப் வரைக்கும் அடிங்க. ரோப் வரைக்கும் அடிச்சுட்டு 2வது கழட்டிட்டு திரும்ப அந்த ரோப்பை ஒட்டி வச்சு திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம சைடில் ஜாயின் பண்ணுவோம். சைடில் வந்து நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம். அதே மாதிரி மேலே 1 இன்ச் தச்சுட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி தைங்க. இப்போ தைக்கும்போது இந்த பேக்கெட் சைடு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெளியில் ஒரு 1/2 இன்ச் இருந்ததில்ல, அந்த 1/2 இன்ச்சில் மட்டும்தான் தையல் போட போகிறோம். உள்ளே உள்ள கிளாத்தை சேர்த்து தையல் போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்படியே அடிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்போ கீழே உள்ள ரவுண்டை 1 இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணி மடக்கி ஃபுல்லாக அடிச்சிருங்க. இப்போ நம்ம இந்த யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே தச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் பெல்ட் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. பேக்கெட்டும் நீட்டாகவே தச்சு முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.